தி டீப் டைவ்க்கு உங்களே வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான அலசல்ல பார்க்க போறது 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களத்தை. ஆனா ஒரு நிமிஷம், இது யார் ஜெயிக்க போறா, எந்த கூட்டணி பெருசு அப்படிங்கிற வழக்கமான அரசியல் விவாதம் கிடையாது. ஆமா, கண்டிப்பா கிடையாது. இது முற்றிலும் வேற ஒரு களம். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம பேச போறது உங்க மூளைய நோக்கி நடத்தப்படுற ஒரு டிஜிட்டல் யுத்தத்தை பத்தி. நீங்க தினமும் சமூக வலைத்தளங்கள்ல பாக்குற ஒவ்வொரு செய்தியும், மீமும், வீடியோவும் உங்களை எப்படி ஆக்கிரமிக்குது, உங்களை எப்படி யோசிக்க வைக்குது அப்படிங்கறத பத்தி தான் அலச போறோம். ஆ, மிகச்சரியான அறிமுகம். இன்னைக்கு நாம விவாதிக்க போற விஷயங்கள் எதுவும் காத்துல பறக்க விடுற யூகங்கள் இல்ல. நம்ம கிட்ட ரொம்ப சாலிடான ஆதாரங்கள் இருக்கு. கல்வித்துறை ஆய்வு கட்டுரைகள், அப்புறம் CSOH, அதாவது சென்டர் ஃபார் த ஸ்டடி ஆஃப் ஆர்கனைஸ்ட் ஹேட், அவங்களோட விரிவான அறிக்கைகள். இது போக சமீபத்தில் நடந்த டிஜிட்டல் அரசியல் ஈடுபாடு பத்தின தரவு சார்ந்த ஆய்வுகள். இதிலிருந்து தான் தகவல்களை திரட்டியிருக்கோம். எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம இந்த தரவுகள் சொல்றத மட்டும்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஆழமான அலசலோட முக்கிய நோக்கம் என்னன்னா, 2005 முதல் 2008 வரை பிறந்த அந்த டிஜிட்டல் பூர்வீக குடிகள்னு சொல்லப்படுற முதல் முறை வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா? ஆமா, டிஜிட்டல் நேட்டிவ்ஸ். அவங்க தான். அவங்களோட உளவியல ஏஐ டீப்ஃபேக்ஸ்களும் இன்ஸ்டாகிராம் மீம்களும் எப்படி மாத்துது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் நம்ம மிஷன். சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். 2026 தேர்தல் களம் எப்படி மாறப்போகுது? இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தது திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இடையிலான ஒரு இருதுருவ அரசியல். ஆனா இப்போ நிலைமை வேற. கரெக்ட். இப்போ நடிகர் விஜயோட தவக, அப்புறம் நாதக, இது ரெண்டும் இணைந்த ஒரு மூணாவது அணியால களம் எப்படி மாறி இருக்குன்னு நம்ம தரவுகளை என்ன சொல்லுது? களம் முற்றிலும் மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த மும்முனை போட்டியில 3 தரப்புமே ரொம்ப குறி வைக்கிறது இந்த முதல் முறை வாக்காளர்களை தான். ஆனா இதில் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், இந்த டிஜிட்டல் பூர்வீக குடிகள் செய்திகளை அணுகுற விதமே முற்றிலும் வித்தியாசமானது. அதாவது அவங்க உட்கார்ந்து பொறுமையா நியூஸ் பேப்பர் எல்லாம் படிக்க மாட்டாங்க. கண்டிப்பா மாட்டாங்க. நியூஸ் சேனல் பார்க்குற பழக்கமும் ரொம்ப கம்மி. அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும்போது நியூஸ் அவங்கள தேடி வருது. இதைத்தான் ஆய்வாளர்கள் இன்சிடென்டல் நியூஸ் கன்சம்ஷன் சொல்றாங்க. அதாவது தற்செயலா செய்திகளை படிக்கிற பழக்கம். ஒரு நிமிஷம். அப்போ அவங்க கட்சிகளோட அதிகாரப்பூர்வ தேர்தல் அறிக்கைகளையோ தலைவர்களோட மேடை பேச்சுகளையும் முழுசா கேட்கறது இல்லையா? அதுதான் யதார்த்தம். கோயம்புத்தூர்ல இருக்கிற கல்லூரி மாணவர்கள் கிட்ட சமீபத்தில் நடத்தின ஒரு ஆய்வோட தரவுகள் இதை ரொம்ப தெளிவா காட்டுது. அந்த மாணவர்கள் அதிகாரப்பூர்வ அறிக்கைகளை வாசிக்கிறதே இல்ல. அப்புறம் எப்படி அவங்க அரசியல் முடிவுகளை எடுக்கிறாங்க? ஒரு 15 செகண்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இல்லனா ஒரு மீம். இதத்தான் பாலிடெயின்மெண்ட், அதாவது அரசியல் கேளிக்கைன்னு சொல்றாங்க. அரசியலும் பொழுதுபோக்கும் கலந்த ஒரு புது வடிவம். ஓ, நிஜமாவே இது எனக்கு புரியுது. நான் இன்ஸ்டாகிராம் ஃபீடை திறந்தாலே பாதிக்கு மேல அரசியல் ரீமிக்ஸ் வீடியோக்கள் தான் இருக்கு. பின்னாடி ஒரு மாஸ் பிஜிஎம்மோட ஸ்டாலின் நடனம் ஆடுற மாதிரியோ இல்ல நீச்சல் அடிக்கிற மாதிரியோ எக்கச்சக்கமான ட்ரோல் வீடியோக்கள் வருது. ஆமா, பார்க்க சிரிப்பா இருக்கும். ஆனா இந்த மாதிரி மீம்களை பார்த்துட்டு இளைஞர்கள் ஒரு ரேண்டமா வாக்களிக்க முடிவு செய்யறாங்கன்னு அந்த கோயம்புத்தூர் ஆய்வு சொல்றது கொஞ்சம் திகிலா இருக்கு. நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. அந்த ரேண்டம் வாக்குகள் எப்படி விழுகுதுன்னு புரிஞ்சிக்க ஒரு உளவியல் முரண்பாட்டை நம்ம பார்க்கணும். இத நம்பிக்கை முரண்பாடு, அதாவது ட்ரஸ்ட் பாரடாக்ஸ்னு சொல்றாங்க. இன்றைய இளைஞர்கள் தேர்தல் ஆணையத்தோட அதிகாரப்பூர்வ பக்கங்களையோ இல்லைனா பாரம்பரிய செய்தி நிறுவனங்களோட ப்ளூடிக் உள்ள அக்கௌண்ட்டுகளையோ நம்புறதே இல்லை. இது ரொம்ப முரண்பாடா இருக்கே. வெரிஃபை செய்யப்பட்ட ஒரு செய்தி நிறுவனத்தை நம்பாம வாட்ஸ்ஆப்ல எந்த ஆதாரமும் இல்லாம வர்ற ஒரு ஃபார்வர்ட் மெசேஜை எப்படி நம்புறாங்க? ஒரு ப்ளூடிக் பக்கத்தை விட ஒரு மீம் எப்படி அதிக நம்பகத்தன்மையை பெறுது? அதுதான் மனித மூளையோட விசித்திரம். எனக்கு தெரிஞ்ச என் நண்பன் அனுப்புறான், இல்ல என் குடும்ப குரூப்ல வருது அப்படிங்கிற அந்த ஒற்றை காரணத்தாலேயே மூளை அதோட உண்மைத்தன்மை ஆராயறதை நிறுத்திடுது. ஓஹோ. இதை விளக்க இயலம் தியரின்னு ஒரு உளவியல் தத்துவம் இருக்கு. எலாபரேஷன் லைக்லிஹுட் மாடல். இதை சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு புது மொபைல் வாங்க போறீங்கன்னு வச்சுக்குவோம். அதோட ப்ராசஸர் என்ன, பேட்டரி எவ்வளோ நேரம் வரும்னு ஆழமா ஆராய்ந்து வாங்குறது மைய வழி ப்ராசஸிங். சென்ட்ரல் ப்ராசஸிங். எக்ஸாக்ட்லி. அதுவே அந்த மொபைல் விளம்பரத்தில் நடிகர் விஜய் நடிக்கிறாரு, இல்ல அந்த ஃபோன் கலர் ரொம்ப ட்ரெண்டியா இருக்குன்னு எந்த ஆராய்ச்சி இல்லாம வாங்குறது விளிம்பு வழி ப்ராசஸிங், பெரிஃபரல் பாத். அப்ப இந்த முதல் முறை வாக்காளர்கள் தேர்தல் அறிக்கைகளை ஆராய்ந்து முடிவெடுக்கிற அந்த மைய வழியை பயன்படுத்துறதே இல்ல, மாறாக கவர்ச்சி, நகைச்சுவை, உணர்ச்சிகளை தூண்டுற மீம்ஸை பார்த்து
விளிம்பு வழியில ரொம்ப சுலபமா முடிவெடுத்துடுறாங்க. அப்படிதானே? ஆமாம், ஒரு 50 பக்க தேர்தல் அறிக்கையை விட ஒரு 10 வினாடி ட்ரால் வீடியோ இவங்களோட அரசியல் நிலைப்பாட்டை ரொம்ப ஈஸியா மாத்திடுது. இத கேட்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் தோணுது. இந்த மாய உண்மை விளைவுன்னு ஒன்னு சொல்வாங்கல்ல, illusory truth effect, அதுவும் இங்க வேலை செய்யுதா? கண்டிப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செய்யுது. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, தொடர்ந்து ஒரு பொய்யான செய்தியை ஆல்கோரிதம்கள் மூலமா திரும்ப திரும்ப உங்க கண்களுக்கு முன்னாடி காட்டும்போது ஒரு கட்டத்துல அதுவே உண்மைன்னு உங்க மூளை நம்ப தொடங்கிடும் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட தலைவர் இப்படிதான் முட்டாள்தனமா பேசுவாருன்னு ஒரு பொய்யான வீடியோ உங்க இன்ஸ்டாகிராம்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தா நாமும் அதை உண்மைன்னு பதிவு செஞ்சுடுவோம். சரியான உதாரணம். அந்த மாய உண்மை விளைவை உருவாக்குறதுல இப்போ மிகப்பெரிய பிரம்மாஸ்திரமா வந்திருக்கிறது தான் ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. நம்ம ஆதாரங்கள்ல ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை ரொம்ப ஆழமா பதிவு செஞ்சிருக்காங்க. கடந்த தேர்தல்கள்ல திமுக தங்களோட பிரச்சாரத்துக்காக மறைந்த முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதிய ஏஐ மூலமா உயிர்ப்பித்து ஒரு 8 நிமிட உரை நிகழ்த்தின நிகழ்வு. ஆமா. அவர் தன்னோட வழக்கமான வெள்ளை சட்டை, மஞ்சள் துண்டு, கருப்பு கண்ணாடி அணிந்து அதே கம்பீரமான குரல்ல பேசுற மாதிரி அந்த வீடியோ உருவாக்கப்பட்டிருந்தது. இது வெறும் தொழில்நுட்ப வளர்ச்சி மட்டும் கிடையாது, இதன் பின்னாடியில ஏதோ ஒரு பெரிய உளவியல் தந்திரம் இருக்கிறதா தோணுது. ஆமா, இத ஆய்வாளர்கள் உணர்வுபூர்வமான ஏக்கம், அதாவது அஃபெக்டிவ் நாஸ்டால்ஜியான்னு குறிப்பிடுறாங்க. இது வெறும் டிஜிட்டல் மேஜிக் கிடையாது, வாக்காளர்களோட ஆழ் மனசுல இருக்கிற தலைவர்கள் மீதான மரியாதையும் ஏக்கத்தையும் தூண்டுற ஒரு கருவி. நியூரோ பொலிட்டிக்கல் ட்ரிகரிங்னு சொல்லுவாங்களே, அதுவா? கரெக்ட். கருணாநிதி போன்ற ஆளுமைகளை நேரடியாக பார்த்திராத இந்த 2005-2008 காலகட்டத்தில் பிறந்த டிஜிட்டல் தலைமுறைக்கு அந்த தலைவரோட பாரம்பரியத்தையும் அவர் ஏற்படுத்தின தாக்கத்தையும் கடத்துறதுக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பம் ஒரு உணர்வுபூர்வமான பாலமா பயன்படுத்தப்படுது. ஒரு பக்கம் இது தங்களது தலைவரை மீண்டும் பார்க்கிற உணர்வை கொடுத்தாலும், மறுபக்கம் இந்த தொழில்நுட்பம் எவ்வளோ ஆபத்தானதுன்னு நம்ம யோசிக்கணும். நம்ம அறிக்கைகள்ல சீஃப் ஃபேக்ட்ஸ்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது ரொம்ப சுலபமா குறைந்த செலவுல உருவாக்கப்படுற போலி வீடியோக்கள். இது ஜனநாயகத்துக்கு எந்த அளவுக்கு அச்சுறுத்தலா மாறி இருக்குன்னு நம்ம ஆதாரங்கள் ரொம்ப தெளிவா சொல்லுது. தற்போதைய தரவுகளின்படி இந்த சீஃப் ஃபேக்ட்ஸ் எந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியாலே மட்டும் பயன்படுத்தப்படல, எல்லா அரசியல் தரப்புகளாலும் இது ஒரு ஆயுதமா பயன்படுத்தப்படுது. ஆமா, எந்த ஒரு சார்பும் இல்லாம ஆதாரங்கள்ல இருக்கிற சில உதாரணங்களை மட்டும் நம்ம பார்த்தோம்னா, அசாம் மாநில பாஜகவோட அதிகாரப்பூர்வ பக்கத்துல ஒரு வீடியோ பகிரப்பட்டது. ஆமா, அதுல எதிர்க்கட்சி தலைவர்கள் இருவரோட முகங்களை மார்பிங் செஞ்சு அவங்க துப்பாக்கியால சுடப்படுற மாதிரியும் மாநிலத்தோட மக்கள் தொகையை மாத்துற மாதிரியும் சித்தரிக்கப்பட்ட ஒரு ஏஐ வீடியோ வெளியானது. இது வன்முறையை தூண்டுற வகையில இருக்கு. இதே மாதிரி எதிர்க்கட்சியான காங்கிரஸ் தரப்புலயும் நடந்திருக்கு. ரன்வீர் சிங், அமீர் கான் மாதிரியான பாலிவுட் நடிகர்கள் பிரதமரை விமர்சித்து பேசுற மாதிரியும் காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியும் ஏஐ போலி வீடியோக்கள் காங்கிரஸ் கட்சியினரால வெளியிடப்பட்டுச்சு. இந்த 2 நிகழ்வுகளுமே சமூக வலைத்தளங்கள்ல லட்சக்கணக்கான பேரால பார்க்கப்பட்டு வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் செய்யப்பட்டிருக்கு. சாதாரண மக்களுக்கு, அதுவும் அந்த விளிம்பு வழியில சிந்திக்கிற முதல் முறை வாக்காளர்களுக்கு எது நிஜமான வீடியோ, எது ஏஐ போலி வீடியோன்னு கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துடுச்சு. இது ரொம்ப பெரிய ஆபத்து. இதுல இதை விட மோசமான இன்னொரு உளவியல் ஆபத்தும் ஒழிஞ்சிருக்கு. அத லயர்ஸ் டிவிடெண்ட்னு சொல்றாங்க. லயர்ஸ் டிவிடெண்டா? இது புதுசா இருக்கே. அப்படின்னா என்ன? இதை ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தோட சொல்றேன். கற்பனை செஞ்சு பாருங்க, ஒரு அரசியல்வாதி லஞ்சம் வாங்குற மாதிரியோ இல்ல பொதுவெளியில ரொம்ப தவறா பேசுற மாதிரியோ ஒரு உண்மையான வீடியோவே லீக் ஆயிடுதுன்னு வச்சுப்போம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்திருந்தா அவரோட அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு அவர் ரொம்ப சாதாரணமா ஒரு ட்வீட் போடுவாரு. இது நான் இல்ல, என்னை அழிக்க எதிர்க்கட்சிகள் உருவாக்கின ஏஐ டீப் ஃபேக் போலி வீடியோன்னு சொல்லுவாரு. அட பாவமே, மக்கள் ஏற்கனவே ஏகப்பட்ட போலி வீடியோக்களை பார்த்து குழம்பி இருக்கிறதால இந்த உண்மையான குற்றச்சாட்டையும் ஒருவேளை இதுவும் போலியா இருக்குமோன்னு சந்தேகிக்க தொடங்கிடுவாங்க. உண்மை எது பொய் எதுங்கிற அடிப்படையே தகர்ந்து பொறுப்புடைமை, அதாவது அக்கௌண்டபிலிட்டி என்பதே இல்லாம போயிடும். இதுதான் லயர்ஸ் டிவிடெண்ட், பொய்யர்களுக்கு கிடைக்கிற லாபம். ரொம்ப ஆபத்தான விஷயம்தான் இது. சரி, இப்ப இந்த தொழில்நுட்பங்களையும் சமூக வலைத்தள அல்காரிதங்களையும் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் எப்படி தங்களோட கள உத்திகளா மாத்துறாங்கன்னு பாப்போம். கண்டிப்பா. நம்ம அறிக்கைகள் 3 கூட்டணிகளோட டிஜிட்டல் உத்திகளையும் ரொம்ப நுட்பமா பகுப்பாய்வு செஞ்சிருக்கு. முதல்ல அதிமுக கூட்டணியோட உத்தி என்னவா இருக்கு? அதிமுக தரப்புல ஒரு டேட்டா ட்ரிவன் அப்ரோச் கையாளுறாங்க, அதாவது தரவு சார்ந்த உத்தி. அவங்க 2021 மற்றும் 2024 தேர்தல் தரவுகளை வச்சு பூத் லெவல்ல தவறவிடப்பட்ட வாக்குகளை கண்டுபிடிக்கிறாங்க. மிஸ்ஸிங் வோட்ஸ். ஆமா, உதாரணத்துக்கு
மதுரையில ஒரு குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில கடந்த முறை 50 பேர் வாக்களிக்கலைன்னா அல்காரிதம் மூலமா அந்த 50 பேரோட இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் கணக்குகளை குறிவைக்கிறாங்க. அந்த பகுதியோட உள்ளூர் பிரச்சனைகள் சார்ந்த துல்லியமான டிஜிட்டல் விளம்பரங்களை அவங்க திரையில மட்டும் வர்ற மாதிரி செய்றாங்க. வாவ், இது ரொம்ப மைக்ரோ லெவல் டார்கெட்டிங். சரி, நடிகர் விஜயோட தவேக மற்றும் நாதக உள்ளடங்கிய அந்த 3வது அணியோட டிஜிட்டல் உத்தி எப்படி இருக்கு? இவங்களோட குறி முழுக்க முதல்முறை வாக்காளர்களோட உணர்ச்சிகள் மேலதான். அடையாள அரசியலையும் ஒரு அரசியல் கிளர்ச்சிங்கிற உணர்வையும் இவங்க தூண்டுறாங்க. பொலிட்டிக்கல் ரிபெலியன். ஆமா, தற்போதைய சிஸ்டம் மேல அதிருப்தியில இருக்கிற இளைஞர்களை ஈர்க்கிற வகையில பழைய அரசியல்வாதிகளை கிண்டல் செய்யற நயாண்டி மீம்கள், சினிமா வசனங்களோட இணைக்கப்பட்ட அதிரடியான ஷார்ட்ஸ் வீடியோக்கள் மூலமா தங்களோட பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. இது இளைஞர்களை ரொம்ப ஈஸியா அட்ராக்ட் பண்ணுது. புரியுது. அப்படியானால் ஆளுங்கட்சியான திமுக கூட்டணியோட உத்தி என்ன? டிஎம்கே தங்களோட கட்டமைப்பு ரீதியான பலத்தை பயன்படுத்துறாங்க. திராவிட மாடல் அப்படிங்கிற பிராண்டை முன்னிறுத்தி தங்களோட நலத்திட்டங்களை ரொம்ப நேர்த்தியான வீடியோக்களா மாத்தி சோஷியல் மீடியாவில் பரவலாக்குறாங்க. அவங்களோட ஐடி விங் ரொம்ப ஸ்ட்ராங் இல்லையா? கரெக்ட். அமைப்பு ரீதியா அவங்க கிட்ட இருக்கிற அந்த பலத்தை வச்சு எந்த ஒரு செய்தியையும் சில நிமிஷங்கள்ல லட்சக்கணக்கான மக்களை சென்றடைய வைக்கிற உத்தியை கையாளுறாங்க. இந்த உத்திகள் எல்லாமே நீங்க எந்த பக்கத்தை பாக்குறீங்க, எதை லைக் பண்றீங்க, எதை ஷேர் பண்றீங்கங்கிறத பொறுத்து அல்காரிதம்கள் மூலியமா உங்க உணர்ச்சிகளை தூண்டுற வகையில உங்க மொபைல் திரையில வந்து விழுது. இத நினைச்சாலே கொஞ்சம் மலைப்பா இருக்கு. இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இணைத்து பார்த்தால் நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான, அதே சமயம் கவலை அளிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு பிரச்சனை இருக்கு. அதை டிஜிட்டல் ஏற்றத்தாழ்வுன்னு சொல்றாங்க. அர்பன் ரூரல் டிஜிட்டல் டிவைட். ஆமா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற மாணவர்கள்ல 88% பேர்கிட்ட ஸ்மார்ட் போன் இருக்குங்கிறது ஒரு பெரிய மைல்கல் தான். ஆனா ஒரு தகவலோட உண்மைத்தன்மையை ஆராயிற திறன், அதாவது இன்ஃபர்மேஷன் எவாலுவேஷன் ஸ்கில்ஸ் அவங்க கிட்ட எந்த அளவுல இருக்குங்கிறது தான் நாம கேட்க வேண்டிய கேள்வி. நம்ம ஆதாரங்கள் இதுல நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் இடையிலான ஒரு பெரிய இடைவெளியை சுட்டி காட்டுது இல்லையா? சென்னை மாதிரியான நகர்ப்புற மாணவர்களையும் விழுப்புரம் மாதிரியான கிராமப்புற மாணவர்களையும் ஒப்பிட்டு ஒரு டேட்டா இருக்கு. கரெக்ட். சென்னை போன்ற நகர்ப்புறங்கள்ல இருக்கிற மாணவர்கள் கிட்ட ஓரளவுக்காவது டிஜிட்டல் கல்வி அறிவும் இணைய பாதுகாப்பு விழிப்புணர்வும் இருக்கு. ஒரு செய்தி வந்தா அது உண்மையா பொய்யான்னு கூகுள்ல தேடி பார்க்குற பழக்கம் இருக்கு. ஆனா விழுப்புரம் போன்ற கிராமப்புற மாணவர்கள் கிட்ட ஸ்மார்ட் போன் பயன்பாடு அதிகமா இருந்தாலும் இந்த டிஜிட்டல் கல்வி அறிவு ரொம்ப குறைவா தான் இருக்கு. அப்படியானால் உங்க இந்த ஏஐ போலி வீடியோக்களுக்கும் வாட்ஸ்அப்ல வர்ற பொய் பிரச்சாரங்களுக்கும் எந்தவித வடிகட்டியும் இல்லாம மிக எளிதா பலியாயிடுறாங்க. துல்லியமா சொன்னீங்க. அல்காரிதம்கள் இது கிராமப்புறம் இது நகர்ப்புறம்னு பாரபட்சம் பார்க்கறது இல்ல. யாருக்கு ஈஸியா உணர்ச்சிகளை தூண்ட முடியுமோ அவங்கள நோக்கி அதிவேகமா பாயுது. இது கிராமப்புற முதல்முறை வாக்காளர்களோட ஜனநாயக உரிமையை அவங்களுக்கே தெரியாம நேரடியா பறிக்கிறதுக்கு சமம். அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம மூளையே நமக்கே தெரியாம இந்த சமூக வலைத்தள அல்காரிதம்களால எப்படி ஹேக் செய்யப்படுதுன்னு நாம உணரணும். நீங்க கடைசியா உங்க மொபைல்ல ஸ்க்ரோல் செய்யும்போது பார்த்த ஒரு அரசியல் செய்தி உங்களுக்கு உண்மையிலே ஏவேனும் ஒரு புதிய அறிவை தந்ததா? இல்லனா உங்க ஆழ் மனசுல ஒருவித கோபத்தையோ கிளர்ச்சியோ வெறுப்பையோ தூண்டுச்சா? ஆமா, பெரும்பாலும் அது உங்களை உணர்ச்சி வசப்படவே வச்சிருக்கும். அதுதான் இந்த டிஜிட்டல் அரசியல் பிரச்சாரத்தோட உச்சக்கட்ட வெற்றி. இந்த ஆழமான அலசனை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி எழுகிறது. ஆதாரங்கள்ல நேரடியாக சொல்லப்படாவிட்டாலும் இந்த தரவுகள் எல்லாமே நம்ம இந்த கேள்வியை நோக்கியே நகர்த்துது. இந்த எல்லையில்லாத மீம் அரசியலும் நொடிக்கு நொடி வர்ற ட்ரோல் வீடியோக்களும் வருங்கால வாக்காளர்களை தீவிர சிந்தனை கொண்ட குடிமக்களா வச்சிருக்குமா? இல்லனா அவங்கள வெறும் அரசியல் பொழுதுபோக்கு நுகர்வோர்களா சுருக்கிடுமா? அது மட்டும் இல்ல, மனித மூளை எப்போதுமே தன்னை தகவமைச்சுக்க கூடிய ஒரு அற்புதம். இந்த டிஜிட்டல் தலைமுறை தொடர்ச்சியா வர்ற இந்த ஏஐ பொய்களையும் மீம்களையும் பார்த்து ஒரு கட்டத்துல சலிப்படைந்து போலிகளை கண்டறிகிற ஒரு புதிய உளவியல் நோய் எதிர்ப்பு சக்தியை தங்களுக்குள்ளேயே இயல்பா உருவாக்கி கொள்ளுமா? அதாவது ஒரு டிஜிட்டல் உள்ளுணர்வு உருவாகுமா? இது காலந்தான் பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. அருமையான சிந்தனை. தொழில்நுட்பம் வளர வளர நம்முடைய மூளையும் அதை கையாளும் பக்குவத்தை அடையும் நம்புவோம். உங்களுடைய தனிப்பட்ட சிந்தனைக்கு இந்த கேள்வியை விட்டுடுறோம். நீங்க திரையில பாக்குறத ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்படுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கிறோம். விடை பெறுகிறோம். நன்றி.